ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். இந்த ஒரு பரிகாரத்தை காஞ்சி மகான் மகாபிரிவா தான் செய்ய சொல்லியிருக்கிறார். நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை இதனால் உருவாக்க முடியும். காஞ்சி மகான் மகாபிரிவா அவருடைய பக்தரிடம் பகல் நேரத்துல நம்முடைய வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய பிரச்சனைகளை விட பல நேரங்கள்ல இரவில் தான் நம்முடைய வீட்டுக்குள் அதிக விதமான பிரச்சனைகளானது நுழைந்து அது நம்முடைய வீட்டுல தங்கியும் முடிகிறது. அது நீங்க உங்களுடைய வீட்டிற்குள் நுழையாமல் இருக்கணும் அப்படின்னா நம்முடைய பழங்காலத்திலும் சரி நம்முடைய முன்னோர்களும் சரி அனைவருமே இந்த ஒரு பரிகாரத்தை அவங்களுடைய வீட்டிற்கு முன்பு இரவு நேரங்கள்ல செய்து கொண்டு வந்தாங்க. நீங்களும் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை இரவு நேரங்கள்ல செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வீட்டுக்குள் தீய சக்திகள் தீய எண்ணங்கள்னு எதுவும் உங்களுடைய வீட்டிற்குள் புகுந்து விடாது. அது அனைத்தையுமே தடுத்து நிறுத்தும். அதற்கு நீங்க இந்த ஒரு பொருளை மட்டும் உங்களுடைய வீட்டு நிலைவாசலுக்கு முன்னாடி நீங்க எரிக்கணும். அதுவும் இரவு நேரத்துல தூங்குவதற்கு முன்னாடி நீங்க இந்த ஒரு செயலை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்று காஞ்சி மகான் மகாபிரிவா அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார். எனவே நீங்களும் இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு பொருளை நீங்க எரிக்கும் பொழுது அது பெரிய ஒரு சக்தி வாய்ந்த செயலாக நிச்சயமாக மாறிவிடும். உங்களுக்கு தீராமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள், தொடர்ந்து ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். நிச்சயமா இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் உங்களுடைய வீட்டுல நீங்க செய்து பாருங்க. அது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். நம்முடைய பழங்காலத்துல நம்முடைய முன்னோர்கள் இதை செய்துதான் அவங்களுடைய வாழ்க்கையில மிக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாங்க. நீங்களும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நிச்சயமா இந்த ஒரு பொருளை இந்த ஒரு நாள்ல நீங்க எரித்து பாருங்க. பெரிய அளவுல இதனுடைய பலனானது உங்களுக்கு கிடைக்கும். இரவு நேர வாசல் சுத்தம், வீட்டு வாழ்க்கை சுத்தம். இரவு நேர வாசல் சுத்தமா இருந்தாதான் நம்முடைய வீட்டு வாழ்க்கையும் சுத்தமாக இருக்கும். இன்று நம்ம செய்யக்கூடிய நம்ம சொல்ல போகிற இந்த ஒரு சில விஷயங்கள் தான், நம்ம செய்ய போகிற சில விஷயங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக்கி விடும். இரவு நேரத்துல வீட்டு வாசல்ல சில பொருட்களை நம்ம எரிச்சோம் அப்படின்னா எதிர்மறை சக்திகள் நம்மளை விட்டு விலகும் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும். அது எந்த ஒரு நாள்ல எரித்தோம் அப்படின்னா நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தும்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 27 கார்த்திகை விரதமும் நவமியும் வருகிறது அல்லவா. இந்த ரெண்டும் சேர்ந்து வருகின்ற இந்த ஒரு நாள்ல நம்ம எரிக்கும் பொழுது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பொருட்கள் முருகப்பெருமானையும் அம்பாளையும் நம்மளுடைய வீடு தேடி வர வைக்கும். இதனால கெட்ட சக்திகள் அனைத்தும் நம்ம வீட்டை விட்டு நிச்சயமாக வெளியேறிவிடும். இரவு நேரம் அப்படிங்கிறது அமைதியான ஒரு நேரம், சூட்சும சக்திகள் இயங்கக்கூடிய நேரம், எதிர்மறை ஆற்றலும் கூடக்கூடிய ஒரு நேரமாக நிச்சயமாக இருக்கும். நம்ம தூங்கும் நேரத்துல பயம், கவலை, காரணம் தெரியாத சோர்வு, கெட்ட கனவு இது அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இது அனைவருக்குமே தெரியும். பகல் நேரத்துல எதுவுமே இருக்காது. இரவு நேரத்துல தூங்கும் பொழுது பயமும் பதற்றமும் அதிகமா இருக்கும். ஏதாவது ஒரு செயல்களை நினைத்தோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சில விஷயங்களை நினைத்தோ நம்ம அதிகமா பயப்படுவோம், பதற்றப்படுவோம். ஏதாவது ஒண்ணு கவலைகள், காலையில இருந்து சில கவலைகள் நம்முடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். காரணம் தெரியாத அளவுக்கு சோர்வும் நமக்கு ஏற்படும். கெட்ட கனவுகளும் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இது அனைத்திற்கும் காரணம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தீய சக்திகள். அதுவும் இரவு நேரத்துல மட்டும்தான் இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். இதை நீங்க அழிக்கணும் அப்படின்னா உங்களுடைய வாசல் பகுதியில சக்தியை நீங்க தேக்கி வைக்கணும். சக்தியை தேக்கி வைத்தால் மட்டும்தான் உங்களுடைய வாசலுக்குள் வருகின்ற கெட்ட சக்திகளை உங்களால தடுத்து நிப்பாட்ட முடியும். அதனாலதான் இரவு நேரங்கள்ல வாசல்ல புகையாக இருக்கட்டும், வாசனையாக இருக்கட்டும், தீ மூலம் சுத்திகரிப்பு அதிகமா செஞ்சு கொண்டு இருப்பாங்க. அனைவருமே நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரவு நேரத்துல தூங்குவதற்கு முன்னாடி அவங்களுடைய வீட்டோட நிலைவாசலுக்கு வெளியே ஒரு தீபத்தை ஏற்றி அவங்க அங்கேயே அமர்ந்திருப்பாங்க. அந்த தீபம் எரிந்து முடிக்கிற வரைக்கும். ஏன் அப்படின்னா நம்முடைய வீட்டுக்குள்ள தீய சக்தி எதுவும் நுழையாம பாதுகாப்பதற்காகத்தான் அந்த ஒரு செயலை செய்வாங்க. நீங்களும் இந்த ஒரு செயலை இந்த ஒரு நாள் செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இரவு நேரத்துல நம்முடைய வாசல்ல எரிக்க வேண்டிய முதல் பொருள் என்ன அப்படின்னா சாம்பிராணி. இது மிக பழமையான சக்தி வாய்ந்த ஒரு பொருளா கருதப்படுகிறது. ஒரு சிறிய அகல் விளக்கு இல்லைன்னா நெருப்பு கிண்ணத்துல சாம்பிராணியை போட்டு வாசலுக்கு அருகில புகையானது எழும்பும்படி நீங்க எரிக்கணும். இப்படி நீங்க எரிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இதனுடைய பலன் என்னவாக இருக்கும் அப்படின்னா வீட்டுல தேங்கிய எதிர்மறை சக்தியை நமக்கு இன்னும் அதிகரித்து விடும். எதிர்மறை சக்தியை அதிகமாக்கி தீய சக்தியை நம்முடைய வீடுகள்ல இருந்து விரட்டி அடிக்கும். கனமான உணர்வு நமக்குள் வர தொடங்கும். காரணம் தெரியாத பயம் அனைத்தையும் இது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு விலக்கிவிடும். இது அனைத்திற்கும் அதிக அளவு நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா சாம்பிராணி புகையை ஒரு சிறிய மண் அகல் விளக்குலையோ ஏதாவது ஒரு தீபத்துக்குள்ள நீங்க எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சாம்பிராணி புகையும் அதனுடன் சேர்த்து நீங்க எரிய வைக்கணும். அந்த வாசனை திரவியமும் அதுல இருந்து வரக்கூடிய புகையும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தீய சக்தியை நிச்சயமா விரட்டி அடித்து விடும். அடுத்ததாக குங்கிலியம். இந்த குங்கிலியம் என்பது தெய்வீக வாசனை, அம்மன் சக்தி இருக்கக்கூடிய ஒரு பொருளா கருதப்படுகிறது. சாம்பிராணியுடன் அல்லது தனியாக கூட நீங்க இந்த குங்கிலியத்தையும் சேர்த்து எரித்துட்டு வரலாம். இது சிறிதளவுக்கு குங்கிலியத்தையும்
வாசல்ல நீங்க எரிக்கணும். அதுவும் அந்த எரிகின்ற அந்த தீபம் இருக்குல்லவா, அந்த தீபத்துடன் சாம்பிராணியுடன் சேர்த்து கூட நீங்க இந்த ஒரு பொருளை வைத்து எரிச்சிட்டு வரலாம். இப்படி எரிக்கும் பொழுது வீட்டுக்குள் நல்ல சக்தியை நிச்சயமாக இந்த குங்கிலியம் வரவழைக்குமாம். பெண்கள் இருக்கும் வீடுகளுக்கு இது மிகவும் சிறந்ததாக இருக்கும். பெண்கள் ஏதாவது பயம் பதற்றம் அவங்களுடைய மனசுக்குள் தைரியம் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க இந்த ஒரு பொருளை நீங்க எரித்து பாருங்க. நிச்சயமா பெரிய அளவுல அது உங்களுக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக வேப்பிலை. அதுவும் உலர்ந்த வேப்பிலையாக இருக்கணும். அதுவும் 2 அல்லது 3 எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. அதை உங்க வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி சிறிய நெருப்பில் மெதுவாக எரிக்க வேண்டும். இது நீங்க மெதுவாக எரிக்கும் பொழுது பெரிய அளவுக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகி ஓடும். அதிக தீவானது இதுக்கு தேவைப்படாது. புகை மட்டும் இருந்தாலே இதுக்கு போதும். சிறிதளவுக்கு அந்த இலைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எரிய எரிய உங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களும் தீய சக்திகளும் உங்களுடைய வீட்டை விட்டு விலகி கொண்டு இருக்குமாங்க. இதனுடைய சக்தி என்ன அப்படின்னா, தீய சக்திகளை விரட்டி அடிக்கும். தீய பார்வைகள், தீய பொறாமைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலக வைக்கும். கண் திருஷ்டியை முழுமையா உங்கள் மீதுல இருந்து எடுத்துவிடும். இதை வாசலுக்கு அருகே கூட நீங்க இந்த ஒரு செயலை, இந்த ஒரு தீபத்தை எரித்தோ இந்த ஒரு வேப்பிலையை நீங்க எரித்து வரலாம். அது உலர்ந்த வேப்பிலையாக இருந்தால் மிகவும் நல்லது. அடுத்ததாக உலர் மிளகாய். 1 அல்லது 2 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய உலர் சிவப்பு மிளகாயை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை நீங்க சாம்பிராணியுடன் சேர்த்து இல்லைன்னா தனியாக கூட வாசல்ல நீங்க எரிச்சிட்டு வாங்க. இதனுடைய பலன் உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா, கடுமையான திருஷ்டி, தீய எண்ணங்கள், எதிரிகளின் மன எண்ணம், இது அனைத்தையும் உங்களிடமிருந்து கரைய ஆரம்பிக்கும். இந்த புகையானது உங்களுடைய கண்களில் படாதபடி நீங்க எரித்து வருவது மிகவும் நல்லது. அடுத்ததாக 5வதாக கல்லு உப்பு. ஒரு சிறிய அகல் விளக்குல சிறிதளவுக்கு கல்லு உப்பை எடுத்து அதை நீங்க ஒரே ஒரு தீபத்தோடையோ இல்லைன்னா சாம்பிராணி புகையோடையோ தனியாக வைத்து கூட இந்த கல்லு உப்பையும் அந்த தீபத்துடன் சேர்த்து நீங்க எரிச்சிட்டு கொண்டு வரலாம். இப்படி நீங்க எரிக்கும் பொழுது உங்களுடைய வீட்டுக்குள் சேர்ந்து கிடக்கும் எதிர்மறை ஆற்றலை முழுமையாக இந்த கல்லு உப்பு எரிய எரிய உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தீய சக்திகளை முழுமையாக இது உறிஞ்சி எடுக்குமாங்க. இது அனைத்திற்கும் இது நிச்சயமாக பயன்படும். இதை நீங்க எரிக்கக்கூடிய நேரம் அப்படின்னா இரவு 7 மணிக்கு மேல இரவு 12 மணிக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த ஒரு நாள் முடிவதற்குள் நீங்க நிச்சயமா ஏற்றி விடுங்க. நிச்சயமா அது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இரவு நேர பூஜை அறையில் நம்ம பூஜை செய்வோம் அல்லவா, அந்த பூஜையை செய்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க இதை எரித்துக் கொள்ளலாம். ஆனா நீங்க எரித்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய யாரும் வெளியில் செல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. அதனால தூங்குவதற்கு முன்னாடி இதை நீங்க எரிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. வாசல்ல எரித்து 5 நிமிடம் வீடு முழுக்க புகை செல்ல விடுங்க. உடனே இந்த ஒரு தீபத்தை அணைச்சிட்டு போயிடாதீங்க. உங்க வீடு முழுக்க புகையானது செல்ற மாதிரி உங்களுடைய கதவுகளை திறந்து வையுங்க. திறந்து வைத்து அங்கே ஒரு 5 நிமிடம் வெளியில் அந்த தீபத்தை எரியும் பொழுது நீங்க பார்த்து கொண்டிருங்க. நிச்சயமா உங்களுக்குள் இருக்கிற கவலைகள், கஷ்டங்களும் அந்த ஒரு தீபத்தை பார்க்க பார்க்க நிச்சயமாக உங்களுக்குள் இருந்து அது அனைத்தையுமே பறந்துவிடும். இதை நீங்க நிச்சயமா செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இந்த இரவு வாசல் பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அமைதியானது ஏற்பட்டு காரணம் தெரியாத பயம் பதற்றம் அனைத்தும் குறைய தொடங்கும். குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். திடுக்கிடும் கனவுகள் வருவது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ள நல்ல வாசனையும் நல்ல உணர்வும் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படும். இது மந்திரம் கிடையாது, மாயை கிடையாது, வெறும் புகை. இவங்க வீட்டுக்கு முன்னாடி எரிக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டுவதற்காக ஏற்பட்டப்பட முன்னோர்கள் நம்மளுடைய காஞ்சி மகான் அவர்களும் அருளிய ஒரு எளிய பரிகாரம் தான் இது. உங்க வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சிடலாம். எனவே தவறாம இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.